முருகேசன்னா சில்வர் ஜூப்ளி எதை நொட்டிருந்தேன், நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. அந்த மாதிரி தான் கதை ஆகிப்போச்சு. சக்கமோட்டோ டே சீசன் 2க்கு அட்டன் டைமில் டிஎம்எஸ் அனிமே கம்பெனி அப்படிங்கிற ஒரு ஜப்பான் கம்பெனி மேனுவலாக செக் பண்ணி காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்கான். ஒத்துக்கிறேன், ஏன்னா இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் கண்டென்ட் போடுறது தப்பு தான். பட் இருந்தாலுமே ஃபேர் காப்பிரைட் யூஸ் படி கொடுத்துருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் எடிட் பண்ணியும் முழுசாக நான் அவங்களோட எடுத்து போடவே இல்லை. எப்படியும் நானும் அதில் என்ன கொஞ்சம் உழைப்பு போட்டிருக்கிறேன். சரி, போனது போயிடுச்சு. இதுக்கு மேலே கவலைப்பட்டு ஒன்றும் பிரயோஜனப்பட போகிறதில்ல. அதனால தான் புதுசாக ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன், பழைய மாடல்லையே. ஆனால் பழைய பேரோ இல்லாமல் கொஞ்சம் புது பேர், ஏன்னா பக்கத்தில் அஃபீஷியல்னு வச்சுருக்கிறேன். ஸோ அதனால தான் எல்லாருமே புது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபேஸ் ரிவீல் பண்ண முடியாது, பட் இருந்தாலுமே செகண்ட் சேனல், அதாவது ஃபர்ஸ்ட் சேனல் போயிடுச்சு, ஹரீஷ் வாய்ஸ் மெயின் சேனல் அம்பேல். ஸோ இதுக்கு மேலே நான் வேறு ஏதாவது சேனலில் தான் கண்டிப்பாக போட்டாகணும். ஸோ அதனால தான் இப்போது புதுசாக ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஹரீஷ் வாய்ஸ் அஃபீஷியல் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபஸ்ட் சேனலை வந்து டெர்மினேட் பண்ணி தூக்கிட்டாங்க. சக்கமோட்டோ டே சீசன் 2 போட்டதுனால அப்படியே காப்பிரைட் ஸ்ட்ரைக் எடுத்து தூக்கிட்டாங்க. பட் அதை நான் அப்படியே எடுத்து போடல, கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ எடிட் பண்ணி தான் போடுறேன். ஸோ காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தாலுமே நான் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போட்டிருக்கிறேன். அவங்களோட வீடியோ அப்படியே எடுத்து போடல. பட் இதில் புலம்பி என்னாக போகுது? அவங்கக்கிட்ட இமெயிலையும் புலம்பி பார்த்தாச்சு. விட்டுருங்கடா, ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கிறேன்டா, இதெல்லாம் பண்ண முடியாதுடா, தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டு பார்த்தாச்சு. அவங்க முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கேட்டும் பார்த்தாச்சு, இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் இதுக்கு மேலே புதுசாக ஏதாவது தான் சேனல் க்ரியேட் பண்ணி ஆகணும். பட் மேபி அவங்க எந்த சேனலை தூக்க போகிறாங்கன்னு தெரியல. ஃபஸ்ட் சேனலா இல்லை ஃபஸ்ட் சேனல் தூக்கிடுவாங்க, அது கன்ஃபார்மு. பட் செகண்ட் சேனல், தேர்ட் சேனல் எதை தூக்குறாங்கன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. பட் அதை முடிச்சதுக்கப்புறம் அதாவது டிசம்பர் 5க்கு மேலே ஹரீஷ் வாய்ஸ் அஃபீஷியலில் பழைய வீடியோஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணுவேன். அண்ட் நியூ சேனல்லையுமே புதுசாக வர அனிமேஸ் எல்லாத்தையுமே நான் அதில் அப்லோட் பண்ணுவேன். அண்ட் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை மறக்காமல் கண்டிப்பாக கொடுங்க. ஏன்னா இத்தனை நாளாக ஒரு 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கலாம் அப்படின்னு ஒரு கனவோடு இருந்தேன். அந்த கனவுக்கு கொடி தோண்டி மண்ணள்ளி புதைச்சிட்டாங்க. ஸோ எல்லாமே நொட்டிட்டு போயிடுச்சு. இதுக்கு மேலே மறுபடியுமே ஆரம்பத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். தப்பு இல்லை, பண்ணலாம். அதுவும் உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் முடியும். ஸோ அதனால தான் புது சேனல் ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன், ஹரீஷ் வாய்ஸ் அஃபீஷியல் அப்படின்னு இப்போ நான் ஆரம்பிச்சிடுறேன். பட் இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு சேனல் புதுசாக ஆரம்பிக்கிறேன். அந்த சேனலோட பேரை இன்னும் நான் என்னென்னு கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்டு இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஆக்சுவலி இந்த சம்பவம் எப்போ நடந்ததுன்னா, முந்தா நேற்றுனா November 26 அந்த மாதிரி நடந்துச்சு. காலையில் நான் பாட்டுக்கு மை ஹீரோ அகாடமியா எபிசோட் அப்லோட் பண்ணிவிட்டு சரி ஓகே அப்படின்னு நான் பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். முடிஞ்சதுக்கப்புறம் காலையில் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வருது, யூ ஹேவ் டு காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்னு. என்னடா அது, நல்லா தாண்டா போயிட்டு இருந்தது, திடீர்னு எப்போ இவன் வந்தான் அப்படின்னு போய் பார்த்தா தெரியுது, சக்கமோட்டோ டே சீசன் 2க்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிச்சிருந்தாங்க. அதுவும் அது பேரண்ட் கம்பெனியும் கிடையாது. இப்படி அதாவது உங்கள் வீடியோஸ் போட்டிருக்கிறவங்கள நான் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து தூக்கியிருக்கிறேன், அதனால் எனக்கு காம்பன்சேஷன் கொடுங்க அப்படின்னு சில கம்பெனி இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி சில கம்பெனிஸ் வந்து அடிச்சுட்டான். அதனால் ஸ்ட்ரைக்கும் அடிச்சிருச்சு. சரி ஓகே, 2 ஸ்ட்ரைக்கு தானே, ஒரு 90 நாளைக்கு ஒரு 3 மாதத்துக்கு வீடியோ போடாமல் இருந்து முடிச்சிடலாம். அதாவது ஒரு ஸ்ட்ரைக்கு முடிச்சிடலாம், மீதி ஒரு ஸ்ட்ரைக் இருக்கும்போது நம்ம மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது நெட் ஆஃப் பண்ணிவிட்டு நான் சாப்பிட்ற வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஆஃபீஸ் போயிட்டு அந்த இடத்துல இன்டர்நெட்டை ஆன் பண்ணுறேன். 3 ஸ்ட்ரைக் வந்திருக்குது. 3 ஸ்ட்ரைக் வந்தது மட்டும் இல்லாமல் டிசம்பர் 5ஆம் தேதி உன் சேனலுக்கு சுவாகா, அதனால் உன்னால் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே இப்போயே பண்ணிக்க. காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தவங்ககிட்டையுமே போய் பேசணும்னா பேசிக்க. உனக்கு டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் தான் டைமு, அதுக்கு மேலே உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதனால் புதுசாக ஒரு சேனலுமே க்ரியேட் பண்ணியாச்சு. ஏற்கனவே இதே மொபைலில் க்ரியேட் பண்ணலாம் ட்ரை பண்ணேன். பட் அதுவுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட பாலிசி கைட்லைன்ஸ் படி நான் க்ரியேட் பண்ணக்கூடாது அதே நேம்லேயே. அதனால தான் நான் வேறு ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் இது இல்லாமல் இன்னொரு சேனலுமே க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ டோட்டலி ஹெச்பி ஃபேமிலியில் நிறையாவே இருக்க போகுது. அதாவது ஒரு 4 சேனல் மொத்தமாக இருக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னென்னு தெரியல. பட் ஓகே, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எல்லா சேனல்லையுமே அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.